வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியம் அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ என்ன போஸ்டிங் அவங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் தான் அவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான சம்பளமாக அவங்களுக்கு மாதத்துக்கு 25,000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, அதோட கல்வி தகுதி என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற வர விஷயம் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாகவே புரியும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரையும் உங்களுக்கு 2/10/2025 வரையும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் விண்டோ கரெக்ஷன் பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற இல்லைங்களா, ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் வந்து எதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6/10/2025 8/10/2025 வரையும் நீங்கள் வந்து விண்டோ கரெக்ஷன் பீரியட் வந்து ஏதாவது அப்ளிகேஷனில் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்கும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் டேவே நடக்குது. 16/11/2025 ஒரே நாளில் 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்குது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலில் இருக்கும், பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது இவங்க வந்து டிஎன்பிசி மூலிமா தான் வந்து மின்சார வாரியத்துக்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட் www.tnpscexams.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபீல்டு அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1794 வேக்கன்சிஸ். உங்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக 18,800 ரூபா பேசிக் பே, அலவன்சஸ்லாம் சேர்த்தா உங்களுக்கு மினிமம் 25,000 ரூபா பர் மந்த்துக்கு வரும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் நீங்கள் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னைக்கு டேட்டுன்னு படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 படி நீங்கள் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இருந்து மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தீங்கன்னா 42 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இருந்து எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 50 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி அவங்கன்னா 34 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்து ஜென்ரலாக இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா 55 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், இந்த 2 கோர்ஸில் ஏதாவது ஒன்று கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ட்ரேடில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரீஷியன் ஆர் ஒயர்மேன் ஆர் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம், இந்த 3த்தில் ஏதாவது ஒரு ட்ரேடில் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் 2த்தில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், என்றைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்களோ அதுக்குள்ளே நீங்கள் கல்வி தகுதியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வந்து அவங்க 3 ஆக்டிவிட்டீஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து பார்த்தா அவங்களுக்கே வந்து தெளிவாக தெரியும். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பொறுத்தவரையும் ஐடிஐ ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் 2 வந்து என்ன சப்ஜெக்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் இந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஸ்டாண்டர்டில் இருக்கும். உங்களுக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2த்துலையுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் வித் த கமிஷன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டு, வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் டிஎன்பிசி ஆஃபீஸ் வந்து டேரெக்டாகவே போய் நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைனா டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5:45 வரையும் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அவங்க மெயில் ஐடியுமே வந்து கொடுத்துருக்காங்க, helpdesk@
tnpscexams.in இந்த மெயிலுக்குமே நீங்கள் வந்து உங்கள் குவாரி அனுப்பி நீங்கள் வந்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோ சைஸ்லாம் வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்கள் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரையும் 38 மாவட்டத்துலையுமே அவங்க வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ளிகேஷன் ஃபீஸாக 100 ரூபா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸாக ஒரு பர்சனுக்கு 100 ரூபா வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.